தேவனுடைய சமூகத்துக்கு நேராக பரிசுத்தமும் மகா இரக்கமும் பரலோக தேவனை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வருடத்தினுடைய ஆரம்ப நாளிலே நாங்கள் இருக்கிறோம். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் இந்த வருடத்தை எங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கும், உடைய பிரசன்னத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆண்டவரே, துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீராயிருக்கிறீர். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த வருடத்தை துவக்க இருக்கிறோம். என் தேவன் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, மாம்சீக சிந்தனையும் மாம்சீக பலனும் எங்களை ஆட்கொள்ளக்கூடாது. தெய்வீக சிந்தனையும் தெய்வீக பலனும் எங்களை ஆட்கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றட்டும், ஆற்றட்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் பாடப்போகிற பாடலின் பகுதி, தியானிக்க போகிற வசனத்தின் பகுதி எல்லாம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக மாத்திரம் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இறங்கி வருவீராக. பேசுகிற தாசனை நீர் மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியருடைய எதிர்பார்ப்புகளை, மனதின் வாஞ்சைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உனக்கு அறியாது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன், இதோ புதிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன், புதிய காரியங்களையும் புதிய ஆசீர்வாதத்தையும் இந்த காலையில் வார்த்தையின் மூலமாக நீ தந்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆண்டிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆண்டிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்?
Bible reading is taken from Isaiah chapter 12. Mrs. Malar will come and read. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 12ஆம் அதிகாரம். ஏசாயா 12ஆம் அதிகாரம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்பவைகளே. ஆமென். Very good morning and wish you all a wonderful, a very God blessed and God presence filled and wonderful all the activities, blessed new year for all of you and for each of your family members and also the workplace. May the Lord bring great joy, great peace to overcome everything. When He is there, He will take care of you and lift your hand and He will lead all of you. As we read this Isaiah chapter 12, verse number 1, the Bible says that you will be comforted. You will comfort me. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவர் என்னை தேற்றுகிறார். அந்த மாதிரி தேற்றல் எங்கேயும் வராது. அவரை போல ஆற்ற, உங்களை தேற்ற எவராலையும் முடியாது. நான் கேட்கறதுக்கும் நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக, அதுதான் அந்த தேற்றல். பல வருடங்களுக்கு முன்பதாக, இந்த பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, முக்கா கிரவுண்டு ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு ரோட்டில் விளையாடணும். ஓடு மேலே எப்படி சூடு. அங்கேயே படுத்துக்குவேன். வாட்ச்மேன்னா ஆண்டவங்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணுது. ரோட்டில் போய் விளையாடினா எல்லாம் திட்டுறாங்க. நல்லா படிச்சிருக்கேன், வேறு தொழில் செய்யலாம், கடவுள் கொடுத்த பணி. ஆண்டவனே, ஒரு 5 கிரவுண்டு கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பில்டிங் கட்டி முன்னாடி ப்ளே கிரவுண்டு. முழங்கால் படிக்கிட்டு அழுது பல வருடங்களாய் அந்த முக்கா கிரவுண்டு கூட சரியான லேண்டு இல்லை. ஆனால் கடவுள் என் கண்ணீரை பார்த்தார். சரி, அப்படி பண்ணி ரொம்ப மனம் உடஞ்சி, முக்கா கிரவுண்ட்லேயும் ஃபுல்லாக இருக்காங்க பிள்ளைங்க, வகுப்பற சரியில்லை, என்ன செய்கிறது? அதனால் ஓரகடம் இந்த பகுதியில் தான் பாரதி நகர்,
சைக்கிளில் இருக்கும். அங்கே போய் சின்ன பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லி சண்டே கிளாஸ் எடுத்து நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க வருவாங்க. கிட்டார்லாம் எடுத்துகிட்டு போய் வாசித்து ஃபுட்பால் மேட்ச் கண்டக்ட் பண்ணி பரிசு கொடுத்து, ஸ்கூலே ஆரம்பிக்கல அந்த காலத்தில், சின்ன ஸ்கூலாக அதான் பண்ணிட்டு வரும் பொழுது ஆண்டவனே 5 கிரவுண்ட்ஸ். அப்போ அந்த நாளில் பார்த்தீங்கன்னா என் டைனமோ லைட்டு ஞாயிற்றுக்கிழமை கலட்டி பெல்லெல்லாம் கலட்டி 2 டயர் பஞ்சர் பண்ணி இதை வேற கழுத்தில் கிட்டார் மாட்டிட்டு ரோட்டில் எவ்வளோ அசிங்கமாக வரணும், ஒரு வாலிபை கேவலமாக இருக்குன்னு சொல்லி யாரும் பார்க்காத ஒரு தெருவில் ஒத்தடி பாதையில் இந்த லானில் வந்து நின்று அழுது, அப்போ கடவுள் தரிசனம் கொடுத்து இந்த இடம் உனக்குன்னு கையில் காசு கடவுள் சொன்ன சத்தம் கேட்டேன். இன்றைக்கி 5 கிரவுண்டு இல்லை, 50 கிரவுண்டு இல்லை, எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிரவுண்டு. அதுதான் தேற்றுகிறது. நான் அதை கண்டிருக்கிறேன். ஆண்டவர் தேற்றுனா அளவில்லாமல். உங்களுக்கும் கடவுள் சொல்கிறார், நீர் என்னை தேற்றுகிறீர். ஒரு அம்மா 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் 17ஆம் 18ஆம் வசனத்தில் அவங்க ரொம்ப நொந்து போய் யாருக்கிட்ட போய் என் குறைய சொல்கிறது, எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அழுது, அப்போ ஆண்டவர் அங்கே பதில் கொடுத்து அந்த துக்க முகமே அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள தேற்றினார். அவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளை கொடுப்பீன் இருந்தால் இதே ஆலயத்தில் கொண்டு வந்து பிள்ளையை விட்டுறன்னு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை கேட்டார். அதுதான் பாயிண்ட்டு. எனக்கு வச்சுக்க மாட்டேன், இந்த பிள்ளை எங்கேயே நான் கண்ணீர் விட்டு இடத்துக்கு கொண்டு விட்டுறேன். அவர் பெரிய ப்ராஃபட். இஸ் த ஒன் அனாயிண்டட் த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் த வேர்ல்ட். He anointed David as the king. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பிரேயர். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த ஐசையா 12, நீர் என்னை தேற்றுகிறீர். Read verse number 2. Yeah. இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா, என் பலனும் என் கீதமுமானவர். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அதாவது கடவுள் உங்களுக்கு தேற்றார். இந்த வருஷம் பயம் இருக்கா? எல்லாருக்கும் பயம் இருக்கு. பயம் இல்லாதவங்க ஒருத்தரும் இல்லை. சின்னது தலைவலி வந்தால் கூட பயம். எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கிறிஸ்மஸுக்கு முன்னாடி, சார் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியல, தொண்டெல்லாம் வற்றி போச்சு, மூச்செல்லாம் நிற்கிது, பசங்களாம் கனடாவில் இருக்காங்க, தனியாக இருக்கேன், கிறிஸ்மஸுக்கு வருவேன்னா தெரியல. அழுதான். ஆச்சரியமாக இருந்தது. அவங்க உயிரோடு வந்தாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. சர்ச்சில்னு ஒரு தம்பி போய் சாப்பாடு கொடுத்துட்டான். இட்லி கொண்டு போய் கொடுத்தான். அடுத்த நாள் அவங்க ஃபோன் பண்ணி, நான் நல்லா இருக்கிறேன், நேற்று வச்ச இட்லி நீ உப்புமா பண்ணி சாப்பிட்டேன், சந்தோஷமாக சொல்கிறாங்க. நம்பிக்கையாக இருப்பேன்.
பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். 2025 சொல்லுங்கள். நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். உங்கள் பேரில் இல்லை, ஆண்டவன் பேரில். அதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க. அப்படின்னா என்னை நம்ப மாட்டீங்களான்னு கேட்பாங்க. கொஞ்சம் நம்புகிறேன். எல்லாத்தையும் ஒரு நம்பிக்கையாக இருக்க முடியுமா? ஏதோ ஒரு கொஞ்சம் உதவி செய்வீங்க, அவ்வளோதான். பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லணும், இதோ தேவனே. சொல்லுங்கள், தேவனே. அங்கே தான் உங்கள் பாயிண்ட்டே இருக்குது. The Lord is telling every one of you, more than you ask for in prayer this new year, the Lord will give you great, great, great things He will do. I have seen. I lived less than one ground to conduct a school, 1,800 unshaped ground. But today, I can see how the Lord, the Holy Spirit has comforted me, because He alone my salvation. I will trust. Without that trust, the fear will not go. That's what He says. The Lord is my song. He is my salvation. He is my strength. Only when you sing the praises to God. துதிக்கிறது ரொம்ப முக்கியம். Verse number 4. அக்காலத்திலே Yes. நீங்கள் சொல்வதை கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். What you have to do? Sing, share what you sing, submit yourself, sing the song to praise the Lord. You want the fear to be away from you this new year. All that you have to do. Number one, if you sing, you're giving God something. The Lord loves your praise. Prayer, the Lord will give. Praise is important. You are giving His praise. Prayer, the Lord answers and gives in plenty, unimaginable, immeasurable. That is the way God blesses you. So both are important, praising, trusting. That removes the fear. See, they sang beautifully. You have only victory. Trusting God. Not in you or your flesh, it will fail. But the Lord says that worship Him, sing, say, demonstrate. These are all the things that is, the name of the Lord should be demonstrated. Verse number 5. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், Yes. அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். Look at that. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை. வேற கீர்த்தனெல்லாம் நிறையா இருக்கு. If you want 2025 abundant joy, abundant victory,
abundant blessing, abundant overcoming every difficult things. All that God is telling. In Tamil it is so wonderful. English says sing, Tamil says kirtana. That's little different, so beautiful. So this fear must go. If you read the same chapter, verse number 2, please read. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். You read this, see, all of you say, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். யார் பேரில்? நம்மளை பார்த்தாலே நமக்கு பயம். கண்ணாடி போய் முன்னாடி நின்று பாருங்க, நல்லா இருக்கானா? இங்கே இன்னொரு வசனம் சொல்லுது. டேவிட் சேஸ் இன் சாம் நம்பர் 56 verse number 3. எஸ், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். So good morning everyone. Fear will come in 2025. Nature, calamity. New fear has come, pneumonia. What's the new fear? Pneumonia. Suddenly you will have fever, suddenly you will have cough, suddenly you have cold, suddenly you go to classes today, 20 cases you have to have sent home. So many problems you will have, but the Bible says, these are the fear of the nature, fear of the diseases. Somebody will cough, that's the new disease, but don't be afraid. The Bible says in verse number, நான் பயப்படுகிற நாளில் Isaiah says, நான் பயப்படாமல் உம்மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். So the trust, you must know the ABC. Admit your fear of fear. Don't say, no, I am not afraid. That means too much afraid. Many people are there. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, அவங்க தான் ரொம்ப பயந்துக்கிறாங்க, அதான் அடிக்கடி சொல்லி கட்டுக்கிறாங்க. Reason, admit your fear. I am weak. I am a man. I am a woman. I am a human being. But the time, the day I am afraid, I will trust in you. Look at that. They are like that. So admit your fear. B, believe in God. Trust in God. C, commit yourself to God. The Lord will make you to complete all your work successfully at home and also in school. So when I am afraid, I will go to my knees. I will trust. I will pray. Not only that, verse number 4. Please see. தேவனை முன்னிட்டு, எல்லாரும் சேர்ந்து என்னை பார்த்து சொல்லுங்க, தேவனை முன்னிட்டு. ஆமாம், உங்களை போய் முன்னே நிறுத்தாதீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கிறீங்க. எவ்வளோ நாளைக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் போகும்? தேவனை முன்னிட்டு பாருங்கள். திரும்ப சொல்லுங்க, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். ரிப்பீட்டடாக சொல்கிறேன். இந்த வேர்ட்ஸை நிறைய பேர், யூ அஃப்ரைட் ஆஃப் சம் பீப்புள். மாம்சமானவன் எனக்கு, if God is there with me, what man can do? That is the trust. That is the hope. Men will fail you. Be careful. Lord says, I will never leave you.
I will never fail you. Verse number 11 and 12, same words repeated. The 10 and 11, yes, please read. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இப்போ நீங்கள் இதை சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை. இது நாம் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. கடவுள் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவனை முன்னிட்டு. அதுதான் டேவிட் வில் சே, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி. அதனால் பக்கத்தில் எவ்வளோ பயங்கரமான கோலியாத்தோ பயமோ வந்தால் எனக்கு பயம் இல்லை, எனது வலது புறத்தில் அவர் இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார். நான் கீழே விழுந்தால் தூக்கி எடுக்கிறார், எனக்கு உதவி செய்கிறார், நடக்க வைக்கிறார், நிற்க வைக்கிறார், வேலைகள் எல்லாம் செய்ய வைக்கிறார், டைமுக்கு வர வைக்கிறார். ரொம்ப முக்கியம். கீப்பிங் த டைம் வெரி இம்பார்ட்டன்ட் அட் ஹோம் or in school. Peter was there. If you turn to chapter 5 of Luke, verse number 10, was a strong man, Peter. Yes. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். Yes. Fear not. Says the reason for this, trusting the Lord. Peter was a great fisherman, expert in the job, very bold, very strong person. If you read verse chapter 5, and he gave his boat to Jesus Christ. In verse number 3, you can read, please. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலே சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். Oh, this man has a great harvest of fish, catch of fish. He didn't expect. Reason, Jesus went to his boat. It was uncomfortable. And Jesus told him, move the boat. He didn't say, get down from my boat. See that what is important. How you give room for the Lord. That's what, admit your fear. Believe in God. Commit yourself. Give your life. Give your lifeboat to the Lord. He will make use of you. Bless your boat. Fill your boat with joy, peace. That's what happened to Peter. And verse number 4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். He told a lot of fishermen, but he looked at Simon and he told him, put on the right side. Then Peter was replying, all night. Verse number 5, please, all of you read that. This year you will have big catch. I mean big catch of success in your work and big success at home. Please read all of it together. ஐயரே ராமுடு ஒன்று ஆகினும் உம்முடைய வார்த்தையின்படியே. There lies the secret. And verse says, அந்தபடியே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இருங்க, அப்படி நிறுத்துங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எந்தபடியே.
நான் சொன்னபடியா, நான் நினைக்கிறபடி. இதுதான் ஃபெயிலியர் காரணம். Nobody can work like me. Nobody can sing like me. Nobody can dance like me. Dance. Are you following the word? When I'm telling, when I landed in cycle, no money with me. The Lord said, this land is yours. You asked for 5 grounds? I have more than 50 years. This is what the miracle of God. You have to believe. You have to trust. No men helped. No money. But the Lord said, I will have to believe. The Bible says like that. Andapadiye. All believed, avargal says. But the main person who gave the boat, his boat was full. And the net also broken. So much full. This year the Lord promises all of you abundant, more than you ask for. God is going to bless you. Trusting in the Lord. Boldly going, praising the Lord. Fear will come. People will rise against you. Somebody is so great standing with you. Listen to what he says. All your fear is gone. The Lord will strengthen you. The Lord will carry you in this new year. He will comfort you. என் நீதி என் வலது கரத்தினால் உன்னை, அந்த மாதிரி கரம் எங்கேயும் இல்லை. That's why the Bible says that how the Lord will comfort all of you. And if you read again in Luke 1:13, please read quickly. Yes. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. This new year, God promises all of you, you will have an angel sent to you. You will have a darshan. You will have the Lord speaking to you through an angel, through the word of God. And it says that fear not, your prayer is answered. But again, doubt for this priest, how it can happen. Even Mary was given the same word. Fear not, in Luke 1:30. You are highly favored. தேவதூதன் Yes. அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். Grace is enough. When Lord told Mary, it's a marriage situation, too much fear for Mary. How it can happen? But the Holy Spirit will come upon you. The Holy Spirit will comfort all of you today morning. It cannot be done by you. It can be done by the holy hand of God, the power of God, miracle of God. The power of God will come and He will do all that you have to believe. Trust every day. Praise God. Sing unto the Lord. Then you will see miracles happening. So many miracles. The last miracle I want to close is Genesis 15:1. Yes. இந்த காரியங்கள் நடந்த பின்பு Yes. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே,
நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு கேடகமும் உனக்கு உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் மகா என்றார். பெரிய பலனமாய் இருக்கிறேன். So all of you listen. The Lord is telling every one of you, fear not. I am thy shield. And exceeding, please see the neighbor this year. சந்தோஷமாக சொல்லுங்களேன். 2025 God is going to bless you exceedingly. Don't expect me. True. So expect great things from the Lord. He will do, definitely He will do. I know He will do. He has told me and sent me. That's what I am telling you. All your fears removed. Shall we all stand up? Count all your blessings. The Lord has done till this year. So much things He has done in your life and brought up to this stage. This year is very special. So many fears around. Don't worry. Don't worry about the problem maker. But you have a problem finisher. Enni enni துதி செய்வார் என்னலங்காத கிருபைகட்கார் உன்னை தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே உன்னை தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே Done great things till 2024. This year, exceedingly great things. The Lord has promised, and He will comfort you. He will take care of your family, take care of your classroom situations, take care of all your worries.
Every troubles will be vanished. Keep on singing. Keep on submitting. Keep on sharing the great love of God. Never stop that. And you will see great things in you and with others. Lord, we thank you for your wonderful, comforting word of the Holy Spirit. May your grace be upon every classroom, every nook and corner of our campus. Protect our people, our children, our parents, all our teachers and all our students. Be blessed in thy mighty name. May your spirit move among them, bring good health in their body, good health in their mind, and revive their spirit to work for your glory. In Jesus' name we pray. Amen.